ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மணாலியோட டே 3. மால் ரோடு பாருங்கள். நைட்டு எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம குழு போகிறோம். குழுவில் போயிட்டு நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். போகிற வழியில் என்னென்ன பிளேஸ் இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, அப்புறம் குழு சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியும் போய் சுற்றி பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பேராகிளைடிங் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மணாலி டு சண்டிகர் ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். மணாலியிலேருந்து குழு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடுக்கு பஞ்சமே இல்லை. இந்த லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் போகுது பார்த்திங்கன்னா, இந்த ரிவருக்கு பேர் பார்த்திங்கன்னா பியாஸ் ரிவர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 470 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மணாலியிலேருந்து பஞ்சாப் வரைக்கும் இந்த ரிவர் போகுது. பஞ்சாபில் சுட்லஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிவரோட இது கனெக்ட் ஆகுது இந்த பியாஸ் ரிவர். மணாலி டு குழு வந்து ஃப்ளாட் ரோடாக தான் இருக்குது. ஆனால் நேற்று அட்டல் டனல் அந்த சைடு ரோத்தாங் பாஸ் அந்த சைடு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் மேலே தான் ஏறுற மாதிரி இருந்தது. டோட்டலாக அந்த அந்த சைடு இருக்கிற ரோத்தாங் பாஸ் சைடு இருக்கிற சில்னஸ் வந்து குழு ஸ்ட்ரைட் ரோட்டில் இல்லை. ஸோ நார்மலான வெதர் மாதிரி தான் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரோசன் ஏர் மட்டும் மிஸ்ஸிங். போகிற வழியில் 2 சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் ட்ரீலாம் பார்க்க முடியுது. ஆனால் ஆப்பிள் இப்போ சீசன் இல்லை. ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே லேண்ட்ஸ்லைடுக்கும் பஞ்சம் இல்லை, தூசுக்கும் பஞ்சம் இல்லை. அவ்வளோ தூசி. ரிவரில் வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ரிவர் ராஃப்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இருக்குது. பட் என்னோடய ஃப்ரெண்ட் அவர் வேணாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கம்மியாக இருக்கிறதுனால அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ரிவர் ராஃப்டிங் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் ஏர் பலூனில் போய் நிற்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. எவ்வளோன்னு ரேட்டு கேட்டுட்டு அது ஓகேனா அதில் ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான். மணாலி டு குழு ரோட்டில் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுக்கு பஞ்சமே இல்லை. கடை எக்கச்சக்கமான கடை இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம பேரம் பேசினாதான், கரெக்டான பேரம் பேசி முடித்தாதான் நம்மளுக்கு மணி சேவ் ஆகும். இல்லைன்னா வந்து நம்ம தலையில் ஃபுல்லாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற முடியுமோ ஏற்றிடுவாங்க. இப்போது நம்ம முன்னாடி ஹாட் ஏர் பலூன் தெரியுது. ஒரு 3 பலூன் கிட்ட தெரியுது. ஸோ இதோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் இது வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் போய் ஒரே இடத்துல தான் நிற்கும். பட் ஆனால் ஃபாரினில் போகிற அளவுக்கு அப்படியே சுற்றலாம் முடியாது, ஒரே இடத்துல நிற்கும். மணாலியில் கூட நேற்று பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ரிவருக்குள்ளே வச்சுருந்தாங்க. பட்டு இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்கலாமுல்ல. பார்த்துக்கங்க. இப்போ ஹாட் ஏர் பலூனில் தான் பறந்து போயிட்டுருக்கேன். இதை தான் நம்மளினாலும் இது தான் நெசம். இந்த பலூனை நம்ம சென்னையில் வச்சுருந்தா லட்சமாக சம்பாதிக்கலாம் போலையே. ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்து 3000 சொன்னான். சரி ஓகே, ஒரு 25 அப்படின்னா கூட ஒத்துக்கல. 3000 கன்ஃபார்ம்டு அப்படின்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏற போனால் அவன் சொல்கிறான் 3000 பர் பர்சன் அப்படின்றான். எப்பா சாமி வேணாண்டா, சும்மா நீ கொடுக்குற அந்த ஒரு 20 நிமிஷத்துக்காக ஒரே நேரத்தில் 6000 தூக்கி கொடுத்துட்டு வர முடியாது. அதனால் வேணான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு மேலே பேராகிளைடிங்லாம் பறந்துட்டுருக்காங்க. இங்கே பேராகிளைடிங் குழு டு மணாலி ரோட்டில் வந்து 2 இடத்துல பேராகிளைடிங் பண்ணுவாங்க. ஒன்று நாகர், இன்னொன்று தோபி. ஸோ தோபியிலேருந்து பேராகிளைடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அங்கே தான் ரொம்ப ஹைட்டு, கொஞ்சம் சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தங்கி இருக்கிற ஹோட்டலில் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அதாவது பேராகிளைடிங் வந்து யூஸ்வலாக வந்து நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. ஸோ குரூப்பாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு டீல் பேசலாம். ஸோ ஒருத்தர் 2 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் குழு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு அரௌண்டு ஒரு 3 o'clock அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணிங்க, போய் பேரம் பேசுங்க, உங்களுக்கு கரெக்டான ரேட்டு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழு அந்த சைடு போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பியாஸ் ரிவர் மேலே ஒரு சின்ன கிராசிங் பிரிட்ஜ் இருக்குது.
இந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜுக்கு க்ராஸ் பண்ணி போனால் ஆப்போசிட்டில் ஒரு வில்லேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கேருந்து இதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பேர் ரிவர் ராஃப்டிங்கும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ரெண்டையுமே சேர்த்து பார்க்கலாம். இந்த மணாலி டு குலு ரோட்டில் ஒவ்வொரு ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா கும்பல் கும்பலாக நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. ரிவர் ராஃப்டிங்க்கு ப்ரைஸ் கேட்டோம். அவங்க 5 கிலோமீட்டர்ஸ்க்கு 500 பர் பர்சன் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 700 பர் பர்சன் சொன்னாங்க. இதே இது 14 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1000 ருபீஸ் பர் பர்சன் சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் வந்து இன்னும் அனதர் ஒரு 2 பேரோட சேர்த்து தான் ஜாயின் பண்ணி தான் போகலாம் அப்படின்னாங்க. இன்னும் வேறு ஒருத்தவங்களோட போகிறது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் 2 பேராக இருக்கனால இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸு வேறு நனைஞ்சிரும். ஸோ அதனால் ரிவர் ராஃப்டிங்கும் போகல. ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃப்ரெண்டு சொன்னதுனால அது கரெக்டு தான். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஜென்ஸை விட லேடிஸ் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து லேடிஸ் தான் நிறையா குரூப்பாக போயிட்டுருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அவங்க கத்துற சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் போல். ஜஸ்ட் ஃபார் ஃபன். வாட்டர் லெவல் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதே வேறு லெவலில் இருக்கும். ரிவர் ராஃப்டிங்கில் போகிற எல்லாருமே என் ஃப்ரெண்டாக பார்த்து டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. நம்மளை பார்க்கவே மாட்டேன்றாங்க. என்னங்கய்யா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இத்தனை பொண்ணுங்க கை காமிச்சும் அப்படியே வெறப்பாக சிற மாதிரி நிற்கிறாரு. ஒருவேளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரோ? இப்போது நம்ம குலு ரீச் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியுது. ஸோ அதுதான் குலு. பிரிட்ஜுக்கு கீழேயும் ஒரு ரூட் இருக்குது நம்ம குலுவுக்கு போகிறதுக்கு. ஸோ பிரிட்ஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலே போகிற மாதிரி ஒரு ரூட்டும் காட்டுது. ஸோ நம்ம இப்போது ஹைவேயில் போய் அதுக்கப்புறம் அந்த சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி உள்ளே போகலாம். ரிட்டர்ன் வரும்போது இந்த வழியில் வரலாம். மணாலியை விட குலு ரொம்ப பெருசு. ஈவன் சைஸ்லேயும் சரி பாப்புலேஷன்லேயும் சரி. இங்கே ஆப்பிள் தோட்டம், பைன் ஃபாரஸ்ட், அப்புறம் வந்து ஏஷியன் மோனஸ்ட்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடம் எல்லாம் இங்கேயே இருக்குது, குலுவிலே இருக்குது. ஆனால் மணாலி கிளைமேட்டு இங்கே சுத்தமாக இல்லை. நார்மலாக வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டரில் ரைட் எடுக்கணும்னு சொல்லி காட்டுது குலு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. குலுவோட ஹைட் பார்த்திங்கன்னா 4193 அடி உயரத்தில் இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து. குலு மணாலி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் மட்டும் ஸ்கிப் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும், லேண்ட்ஸ்லைட் அதிகமாக இருக்கும், ரோடு பிளாக் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஜூலை, ஆகஸ்ட்லாம் ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் ஸ்கிப் பண்ணிடுங்க. குலுவை சுற்றி நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. மணிகரன், காசோல், பார்வதி வேலி, அப்புறம் நாகர் கேஸ்டில், அதுக்கப்புறம் இங்கே ஒரு நேஷ்னல் பார்க்கு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம குலு சிட்டியை மட்டும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லன்ச் நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேராகிளைடிங் போகலான்னு ஒரு பிளான். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். இப்போ குலுக்குள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்கேன். மணாலியை கம்பேர் பண்ணும்போது குலு நல்லா செம டெவலப்டாக இருக்குது. ஷாப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய டாப் பிராண்ட்ஸோட ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால்
ரொம்ப டெவலப்டாக இருக்குது இந்த குலு சிட்டி. அப்படியே சிட்டிக்குள்ளே போய் எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே போயிட்டுருக்கேன். சும்மா சிட்டியை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திரும்ப வேண்டியதான். சிட்டிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் ஒரு ரோடு பிரிஞ்சுது, அப்புறம் ரைட்டில் ஒரு ரோடு பிரிஞ்சுது. ஸோ அதனால் ரைட் எடுத்து போனால் இந்த மாதிரி ஒரு ரோடு ஒன்று வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, சும்மா போகலாமே. இது இந்த ரோடு எவ்வளோ தூரம் போகுது, இதில் ஏதாவது சீனிக்கான பிளேசஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் போயிட்டுருக்கேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு பள்ளத்தாக்கு மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஆறும் ஓடுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் இந்த ரோடு எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழுவில் இருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவேல இருக்கும். ஸோ நமக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் ஒன்று தெரியுது. அது என்னன்னு பார்த்துட்டு அந்த ஆர்ச்சோட ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். லஞ்சும் குழுவிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்துச்சுன்னா பார்த்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மணாலியை கம்பேர் பண்ணும்போது குழுவில் ஃபுட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நல்லாவும் இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேருமே இங்கேயே சாப்பிட்டு இப்போது தோபி பேராகிளைடிங் நோக்கி போயிட்டுருக்கோம். குழுவுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ இப்போ எக்ஸிட்டில் நம்ம இன்னொரு வழி இருக்குதுன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் ரிவர் ராஃப்டிங், பேராகிளைடிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி டார்கெட் பேராகிளைடிங் 1500 பறக்கணும். ஸோ என்கொயரி பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ எந்த கடையில் வந்து 1500க்கு ஓகே சொல்கிறாங்களோ அவங்க கூட இன்றைக்கி பேராகிளைடிங்கில் போக வேண்டியதுதான். ஃபைனலாக 1500 ருபீஸ்க்கு எனக்கு பேராகிளைடிங் ஓகே ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் மேலே தான் கூட்டு போயிட்டுருக்காங்க. யூஸ்வலாக பிக்கப் ட்ரக்கில் கூட்டு போவாங்க. பட் வந்து நான் போன கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னை அல்டோவில் வச்சு கூட்டு போனாங்க. ஸோ வண்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பேராகிளைடிங் என்னை பறக்க வைக்கிறதுக்காக அவங்க கூட வர்றாங்க. ஆஃபீஸில் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அதில் நம்ம வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. பேராகிளைடிங்கில் போகிறது கூட பயமாக இல்லை, ஆனால் இவங்க வண்டி ஓட்டுறதை நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஃபைனலாக பேராகிளைடிங் பறக்கிற இடத்துக்கே வந்தாச்சு. கீழே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் நெர்வஸாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. இவங்களே கேமராலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை வீடியோ எடுக்கணும்னா 500 ருபீஸ் கீழே வந்தோன்னா அது வீடியோ நம்ம மொபைலில் அனுப்பிச்சிடுவாங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேராகிளைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு சில பேர் பறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு தான் இப்போது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட பைலட் மேலே இருக்கார், மேலேருந்து பேராஷூட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. என் கூட காரில் மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அதில் பைலட் ஒருத்தவர், 3 பேர் வந்து இந்த பேராஷூட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக 3 பேர் வந்தாங்க. கீழே எவ்வளோ டவுனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து டேக் ஆஃப் ஆக போகிறோம். டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட சொல்லியிருக்காங்க. மலை மேலே இருந்து இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஹெல்மெட்டு, பெல்ட்டு எல்லாம் மாட்டி என்ன ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க, பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுன்றதுக்காக. எனக்கு பின்னாடி தவந்துட்டுருக்காரு பாருங்கள், இவர் தான் என்னோடய பைலட்டு. இப்போது அவர் கீழே வந்து எங்கள் 2 பேர் பெல்ட்டையும் லாக் பண்ணிட்டாருன்னா நாங்கள் டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்கோம். மேலேயும் பேராஷூட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது ரெடி ஃபார் டேக் ஆஃப். ஏப்பா தம்பி, கேட்டுச்சா? பீச்சே கரோ. கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடணும், உட்காரக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடணும். எல்லா ரோப்பையும் பைலட் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. டேக் ஆஃப் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்டால் பர்ஃபெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது மேலேயும் ரெடி ஆகிருக்காங்க. ஒன்ஸ் பைலட்டு ஸ்டார்ட் சொன்னாங்கன்னா அவங்க இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மூமெண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது.
sit. Okay. Don't sit, don't jump, only run. Only run. Okay. Last step, okay? Okay. ये वाला कर tight. One step right now. Oh. Are you ready? Yes. Ready? Yes. Ready? 1, 2, Two, 3, go. Run, run hardly. டேக் ஆஃப் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளால் ஓட முடியல, மேலே ஃபோர்ஸாக இருக்குது. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி பறந்துட்டுருக்கேன். மேலே காற்று சரியான காற்றா இருக்குது. அதே மாதிரி வாயெல்லாம் வறண்டு டீஹைட்ரேட் ஆன மாதிரியே இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே பார்க்கும்போது ஐயோ செம்ம சூப்பராக இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. விண்டு நாய்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி அவன் பேராஷூட்டை ஆப்ரேட் பண்ணும்போது அதோட சவுண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திடீர்னு வின் நாய்ஸ் இல்லாமல் இருக்குது, திடீர்னு வின் நாய்ஸ் வருது, மாறி மாறி வருது. எப்பா டேய் பல்ட்டிலாம் அடிக்காதடா, அடி வேறு பிடிக்கிற மாதிரியே இருக்குடா. நான் பறக்கணும்னு ஆசையோடு தாண்டா வந்தேன், சாகசம் பண்ண வரலடா. அரே பையா நோ பல்ட்டி. இப்போ நான் ஹிமாலயஸ்ல ஜாலியா பறந்துட்டு இருக்கேன். Show me what you got. Everything just faded away. Tell me what we still have echoing on tonight. Suddenly my dreams flow away. Tell me where we are, echoing out, just living your life, living your life. So we still have living
இப்போ இந்த ரிவரில் லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். அதாவது காலை ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி வைக்கணும், காலை தொங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி மொபைல் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜிப்பு உள்ள பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இவங்க சுற்றுற சுற்றுக்கு அதெல்லாம் வந்து மொபைல் எங்கே கீழே விழுகும்னே தெரியாது. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மூத்தாக லேண்ட் ஆயாச்சு. பக்காவாக லேண்ட் பண்ணா. உண்மையிலே சூப்பர் இந்த தம்பி. குழுவில் 3வது நாள் செம்ம சூப்பராக போச்சு. இன்றைக்கி பேராகிளைடிங் லைஃப்லேயே மறக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அதுவும் ஹிமாலயாஸ் மேலே பறக்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் மெமரி. இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லோரும் வாங்க, வந்து நல்லா சுற்றி பாருங்கள், ஹிமாலயாஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.